இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் லண்டன்ல ஓவல் மைதானத்துல 5வது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கு முன்னர கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கிறது. கம்பீருக்கும் கள பராமரிப்பாளர் லீ போடிசனுக்கும் என்னதான் பிரச்சனை? யார் மேல தப்பு? இது கம்பீர் மேல தவறா இல்ல லீ போடிசன் அதாவது கள பராமரிப்பாளர் மேல தவறா அப்படின்ற ஒரு விவாதமும் போய் கொண்டு இருக்கிறது. தொடக்கத்துல இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர்களும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கம்பீர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துறாருன்னு சொன்னாங்க. ஆனா வீடியோ எல்லாமே லீக் ஆன பிறகுதான் தெரிஞ்சது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதற்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? ஒரு 10 கேஜ் ஐஸ் பாக்ஸ இந்தியாவுக்கான பயிற்சி ஊழியர் என்ன பண்ணிருக்காரு, தள்ளிட்டு போயிருக்காரு கிரவுண்ட்ல. அதை பார்த்த அந்த லீ போடிசன் என்ன பண்ணிருக்காருன்னா, கோவத்துல கத்தி இருக்கிறாரு. உடனே இந்த இந்தியாவினுடைய ஊழியர் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் கிட்ட அந்த தகவலை கொடுத்திருக்கிறாரு, புகாரை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி என்ன கத்துறாரு, நீங்க வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குதான் கம்பீர் இறங்கி வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நாங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நீ சொல்லாத, உனக்கு தேவை இந்த கிரவுண்டை பராமரிக்கணும், இந்த கிரவுண்டை பாதுகாப்பா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீ ஜஸ்ட் இந்த கிரவுண்டோட ஊழியர் மட்டும்தான். நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னா சொல்லாத, யாருகிட்ட வேணாலும் நீ போயிட்டு புகார் கொடுன்னு சொல்லிட்டு கம்பீர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த லீ போடிசன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, துணை பயிற்சியாளர் குழு இருக்குல்ல, அந்த துணை பயிற்சியாளர் குழுவுடன் இந்திய வீரர்கள் எல்லாருமே பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. முக்கியமா இந்த கோடாக் இந்தியாவுடைய பேட்டிங் பயிற்சியாளர், இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்பைக் ஷூ கூட யூஸ் பண்ண மாட்டார். அவர் போட்டியில அதாவது பேட்டியில சொன்னது அதுதான், ஸ்பைக் ஷூ கூட யூஸ் பண்ண மாட்டோம், பயிற்சியில ஸ்பைக் ஷூ யூஸ் பண்ணாத ஒரே டீம் இந்திய அணி மட்டும் தான் சொல்லிட்டு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஸ்பைக் ஷூ யூஸ் பண்ணலனா அந்த பிச்சை நாம போயிட்டு மிதிச்சாலும் அந்த பிச் எதுவுமே ஆகாது. இததான் அவர் பேட்டியில தெளிவா வெளிப்படுத்தி இருப்பாரு. எங்க மேல எந்த தவறுமே கிடையாது. அதாவது இங்கிலாந்து அணி மோசமாக இந்த தொடர்ல செயல்பட்டால், இதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ஒரு அணியோட மோசமா செயல்பட்டா அந்த எதிரணியை கொலாப்ஸ் பண்றதே இந்த ஊழியர்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த புகார்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதே விதத்தை தான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல 2.5 மீட்டர் கூட கிடையாது, 1 மீட்டர் கொஞ்சம் அதே பிச்சு நெருங்கி வந்திருக்கிறாங்க. பொதுவா 2 அணிகள் பயிற்சியாளர்களும் சரி, இந்திய வீரர்களும் இங்கிலாந்து வீரர்களும் அந்த பிச்சை தொட்டு பார்க்கிறது, அது மேல நடந்து பார்க்கிறது கூட விடுங்க, தொட்டு பார்க்கிறது வழக்கம் தான். அதை கூட தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்குதான் அந்த லீ போடிசன் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த துணை பயிற்சியாளர் குழுவையும் இந்திய வீரர்களையும் 2.5 மீட்டர் தள்ளி இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்குதான் கம்பீர் வந்து கோவமா இன்னும் கத்தி, நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமலாம் பேசாத. அதற்கு இந்த லீ போடிசன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, களத்தை பராமரிக்கிறதா என்னுடைய வேலை, என்னதான் களத்தை பராமரிக்கிறது உங்களுடைய வேலையா இருந்தாலும் அதற்கு ஆணவமெல்லாம் பேசக்கூடாது. இது இரட்டை வேடம் போட்டு காட்டுற மாதிரி தான் இருக்கு. எதுக்குடா இரட்டை வேடம் சொல்றேன்னு பாக்குறீங்க? பிராண்டன் மெக்கலமோ ராப்கி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர், இந்த பயிற்சியாளரும் இந்த தலைவரும் சேர்ந்து பிச்சுக்கு நடுவுல இருக்கிறாங்க. ஓவல் லண்டன் மைதானத்துல, அதாவது நடு பிச்சில் இருக்கிறாங்க. இப்ப மட்டும் அந்த கிரவுண்ட் சேதமடையாதா? உங்களுடைய கட்டுப்பாடு எல்லாம் இந்த பிராண்டன் மெக்கலமுக்கும் இன்னொன்னு பக்கம் ராப்கிக்கும் கிடையவே கிடையாதா? அது என்ன ஒரு தலைபட்சமா இந்திய ஆட்களை பார்க்கும் பொழுது, என்னவோ முன்னாடி நீங்க எல்லாம் அடிமையா இருந்தவங்க தானடா, இன்னைக்கு வந்து என்னடா ஏறின்னு ஏறுறீங்க? அதுவும் இல்லாம சீரியஸா ஒரு பக்கம் இழக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இழக்கிற மாதிரினா இவங்க ஜெயிக்கிற சிச்சுவேஷன்ல இருந்தது இன்னைக்கு தோல்வி அடைந்து டிராகக்கூடிய ஒரு நிலைக்கு தான் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்களை இந்திய அணி வெளிப்படுத்திய உடனே இவங்களை சேதப்படுத்தணும், எப்படியாச்சும் இவங்களை கொச்சைப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துல மட்டுமே தான் இந்த லீ போடிசன் திரும்ப வெறியேற்றி இருக்கிறார். அதுவும் இல்லாம கம்பீர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நீ ஒரு கள ஊழியர் மட்டும்தான், அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கவே பார்க்காத, அதுக்கான அதிகாரமும் உங்ககிட்ட கிடையாது. இந்த பிக்சர் பார்க்கிற, சோதனை பண்றது, ஆராயறது, அது எப்படி இருக்குன்னு பார்க்கிறது இந்திய வீரர்களும் இங்கிலாந்து வீரர்களும் இந்திய பயிற்சியாளரும் இங்கிலாந்து பயிற்சியாளரும் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இதில் இந்த உரிமையை தடுக்கிறதுக்கு யாருக்குமே இங்க அதிகாரம் கிடையாது. வேணும்னா சொல்றீங்களா, சேதப்படுத்தாம பாத்துக்க வேண்டியதா உங்களுடைய பொறுப்பு. அதை கூட நீங்க ஆணவமா சொல்லலாம் கூட பரவாயில்ல, அதிகாரத்தோட சொல்லலாம் கூட பரவாயில்ல, உங்களுடைய கட்டுப்பாடாக அதை தெளிவா சொல்லி இருக்கலாம். சார் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தா கூட எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான், யாரும் அத்துமீறி நடக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா நீங்க இந்திய கிரவுண்டுக்கு வருவீங்கல்ல, இங்கிலாந்து வீரர்களும் வருவாங்க, இங்கிலாந்து பயிற்சியாளர் பிராண்டன் மெக்கலும் வருவாரு, இங்கேயும் ஒரு சீரீஸ் நடக்கும். அப்போ உங்களை கிரவுண்ட் பக்கம் கூட சேர்க்காததான் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்திய தரப்பில் அப்படி எதுவுமே செய்ய மாட்டாங்கன்றதுதான் உண்மை. ஏன்னா அங்க அப்படி நடந்துக்கிட்டாலும் இங்க அப்படி நடந்துக்க கூடாது. அவங்களுக்கு தேவையான அந்த ஐசிசில என்னென்ன விதி இருக்கோ அதை அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தான் பிசிசிஐ செயல்படும். அது என்னைக்குமே உறுதிப்படுத்துற விதமா தான் இன்னைய வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். சமீப காலமாக இந்த இங்கிலாந்து வீரர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் அதுக்கப்புறம் பயிற்சியாளர்கள் எல்லாருமே இந்தியாவை கிண்டல் அடிக்கிற விதமா தான் நிறைய செஞ்சுட்டு வராங்க. ஒரு கிரிக்கெட் ஜென்டில்மேன் கேம், நாங்க தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சோன்னு இங்கிலாந்து பெருமை, தார்மீக ஒரு தர்மத்தை பேசிக்கொண்டு இருந்தாலும் இந்த இடத்துல அத்துமீறல்கள், அதுக்கப்புறம் வந்து கேவலமான விஷயம், அதாவது அசிங்கப்படுற விஷயம் எல்லாத்தையுமே இப்போ செஞ்சுட்டு வராங்க. அதுல முக்கியமா
ஹாரி புரூக் செஞ்சது மிக கேவலமான விஷயம் சொல்லிட்டு இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர் ஸ்டூவர்ட் பிராடே அந்த இடத்துல விளாசி தள்ளி இருக்கிறாரு. இவருக்கு விசாரணையில எடுக்கணும், அதுவும் இல்லாம இவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் சொல்லி இருக்கிறாரு. ஏண்டான்னு பார்த்தா இந்த இடத்துல மேட்ச் 1 hour இருக்க போது, அந்த நேரத்துல டிரா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 85-90களில் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஸ்டோக்ஸ் போயிட்டு கையை கொடுத்து மேட்ச் முடிச்சுக்கலாம், டிரா ஆகாத நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த நேரத்துல 1 hour இருக்குன்னா டிரா ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கை கொடுத்தா ஓகே, ரெண்டு டீமோடைய கேப்டன்களுடைய சம்மதத்தோட மேட்சை டிரா பண்ணிக்கலாம். ஆனா ஒரு டீம் ஒத்துக்கல, ஒரு டீம் ஒத்துக்குச்சுன்னா அப்போ அது வந்து பாசிபிள் கிடையாது. நீ ஒத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது, முடிச்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு அணி தரப்பினர் ஒத்துக்கல. காரணம் என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர் முதல் முறையா சதம் அடிக்க போறாரு. அது அவருக்கு ஏதுவாக இருக்கும், அது ஒரு பூரிப்பாக இருக்கும். என்னதான் இங்க டிரா அடைஞ்சிருந்தாலும் எங்களுடைய நம்பர்ஸ்க்காக நாங்க விளையாடணும்ல. இன்னொரு பக்கம் 2 நாள் நாங்க போராடி இவ்வளவு நாள் விளையாடினதுக்கு அர்த்தத்தை நாங்க உண்டாக்கணும். ஒண்ணு ஜெயிக்கணும், இல்லையா டிரா பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா டிரா பண்ணிட்டோம், இன்னொரு இலக்காக எங்களுடைய சதமா அடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா இந்த நேரத்தை ஸ்டோக்ஸ் அவர்கள் ஹாரி புரூக் கிட்ட கொடுத்து, ஹாரி புரூக் பொதுவா ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாரு. ஆனா இந்த இடத்துல இந்த அடிச்சுக்கோ, இந்த தூக்கி அடிச்சுக்கோன்னு சதத்தை அடிச்சுக்கோ, சீக்கிரம் அடிச்சுட்டு கை கொடுத்துட்டு வெளியே போங்கடான்ற மாதிரி தான் ஹாரி புரூக் பந்து வீசினாருன்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் பிராடே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இது வந்து அந்த கிரிக்கெட்டுக்கு எதிரானது இந்த மாதிரியான செயல்முறை. இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் 4 அடிக்கணும் 5 அடிக்கணும், கடைசி நேரத்துல 4 ஓவர் பேலன்ஸ் இருக்குன்னா இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஒய்டா போட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி கரையை எடுத்துட்டு போயிட்டு ஐசிசில அப்ளை பண்ணா அது செட் ஆகுமா? இது அவமரியாதைக்கு உண்டானது தானே. இதை செக் பண்ணி நீங்க வேணும்ட்டே ரன் அடிக்கிற மாதிரி தான் போட்டீங்களா? அதுவும் ஸ்பின்னை வந்து தூக்கி தூக்கி அடிக்கிற மாதிரி தான் போட்டாரு. ஆனா இதையும் பொருட்படுத்தாம ஒரு பக்கம் ஜடேஜா அவர்கள் பொறுமை இழக்காமல் இந்த இடத்துல என்ன பண்ணாரு, அந்த பந்தையும் விளாசி தள்ளினார். ஒரு பக்கம் யார் போட்டா என்ன, என்னுடைய திறமையை வெளிக்காட்டுறது என்னுடைய இஷ்டம். அதுவும் இல்லாம நான் முன்னாடியே ஸ்டோக்ஸ், ஹோக்ஸ், கார்ஸ், ஜாஃப்ரா ஆர்ச்சர், டாசன் எல்லாரும் ஓவரையும் கிழிச்சு தொங்க விட்டுட்டேன். நீ வந்தா மட்டும் என்ன புதுசா உன் ஓவரையும் அடிப்பண்ணான்ற மாதிரி தான் ஜடேஜாவும் அடிச்சாரு, வாஷிங்டன் சுந்தரும் அடிச்சாரு. இப்படிப்பட்ட நேரத்துல இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்டூவர்ட் பிராட் இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணதும் சொல்ல முடியாது. நியாயத்தை சரியா பேசுனது மூலமாக இங்கிலாந்துல கிரிக்கெட் ஜென்டில்மேன் கேம் தான்ற மாதிரி நிரூபிக்கிற வகையில் தான் அவரும் ரேஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இந்த 5வது டெஸ்ட் போட்டியில போலர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது இந்திய டீம்ல. சிராஜும் பும்ராவும் இருப்பாங்களான்ற ஒரு டவுட் ஏற்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட சிராஜ் வந்து 4 டெஸ்ட் போட்டியில விடாம முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 20 ஓவருக்கு மேல வீசி இருக்கிறாரு. எந்த ஒரு மனுஷனாலையுமே இவ்வளோ எல்லாம் முடியாதுங்க. தன்னுடைய உடம்பு ஒத்துழைக்கணும். அந்த உடம்பை கடவுள் கொடுத்ததுக்கு அவர் தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா 4 டெஸ்ட் போட்டி உட்பட இப்ப 5வது டெஸ்ட் போட்டியும் விளையாடக்கூடிய தகுதி அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து அவர் அதிக போட்டிகளில் விளையாட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துல, பிசிசிஐ அவரை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டா யாரை உள்ள எடுக்க போறீங்க? பும்ராவுக்கு 3 டெஸ்ட் தான் சொல்லிட்டு இந்த தொடர் தொடங்கும் பொழுதே சொல்லிட்டாங்க. ஆகையினால 3 டெஸ்டும் விளையாடிட்டாரு. கடைசியா 33 ஓவர் போட்டு 100க்கு மேல ரன் கொடுத்து ஒரு பக்கம் 2 விக்கெட் மட்டும்தான் எடுத்தாரு. அவருடைய ஸ்பீட் கூட இந்த இடத்துல கம்மி ஆயிடுச்சு. இதற்கான காரணம் என்னன்னா அவர் மேல இருந்த சுமை, அவருடைய ஆக்ஷன் இந்த இடத்துல பொதுவா எல்லார போலலாம் இல்ல. கமின்ஸ் போலவோ இல்ல ஸ்டார்க் போலவோ இல்ல ஜடேஜா போலவோ இல்ல சிராஜ் போலவோ இந்த மாதிரி நார்மலா வீசுற பந்து வகையில ஆக்ஷன் போல இல்ல. இவருக்கு டிஃபரெண்டான ஆக்ஷன் தான். இந்த ஆக்ஷன் மூலமா இவ்வளவு காலமாக அவர் நிலைத்து நின்றதே பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா வீரர்கள் எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. 6 மாசத்துல இவன் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு அவனுடைய வீட்டுக்கே போயிட்டு செட்டில் ஆயிடுவான், இவனால பந்து தொடர்ந்து வீச முடியாது. ஆனா தற்பொழுது வரை ரொம்ப 8 ஆண்டு காலமாக வீசி கொண்டிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நேரத்துல பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்து அவருடைய அந்த நிலைப்பாட்டை நாம இன்னும் நீடிக்க வைக்கணும், இன்னும் ஓவர் வீச வைக்கணும், இன்னும் போட்டிகள் ஆட வைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக பிசிசிஐ அவரை பாதுகாக்க ஓய்வு கொடுக்க போவதாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து முடிசூடா மன்னனாக விளங்கக்கூடிய ஸ்பின்னர் குல்தீப் யாதவ உள்ள எடுக்கணும்னு சொல்றாங்க. ஹர்ஷிப் சிங்கும் இந்த போட்டியில் அறிமுகமாகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அன்சுல் கம்போஜ் வெளியே போகி ஒரு பக்கம் ஆகாஷ்தீப் காயத்திலிருந்து மீண்டு வந்து அவரும் இந்த இடத்துல விளையாட போவதாக ஒரு தகவல் இருக்கிறது. இந்த மாதிரி யாரை உள்ள எடுக்கிறது யாரை வெளியே அனுப்புறதுன்னு தெரியாம எல்லாமே முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆகாஷ்தீப்புக்கும் ஹர்ஷிப் சிங்குக்கும் காயம் இருக்கப்பட்ட ஒரு தருணத்துல இந்த இடத்துல வந்து பிரசித் கிருஷ்ணா தான் முழு நேர பவுலராக உள்ள வந்தா 20 விக்கெட் எடுக்கக்கூடிய சூழல் யார்கிட்ட அமையன்ற ஒரு கேள்விக்குறியும் அமைகிறது. ஏன்னா ஹர்ஷிப் சிங்கும் ஆகாஷ்தீப்பும் விளையாடுறது கன்ஃபார்ம் ஆகல, அதனுடைய நடவடிக்கையும் எந்த அறிவிப்பும் வெளியே வரல. அப்படி இருக்கும்போது இவங்க பயிற்சியில இப்ப ஈடுபட்டு இருக்காங்கன்ற தகவல் மட்டும்தான் வெளியே வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கண்டிப்பா ஆகாஷ்தீப்பும் ஹர்ஷிப் சிங்கும் உள்ள விளையாடுனா சிராஜ் உள்ள ஒரு மெயின் பவுலரா இருப்பாரு. கூடவே குல்தீப் யாதவையும் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. அப்போ ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தர்ல யாரோ ஒருத்தர் வெளியே எடுக்கணும்ன்ற ஒரு கேள்விக்குறி எழும்புது. அப்போ இந்த இடத்துல குல்தீப் யாதவ விளையாட வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா
கண்டிப்பா ஸ்பீட் பவுலர்ல இருந்து ஒருத்தரை கழிச்சு விட வேண்டிய ஒரு அவலம் வரும். அந்த நிலையில பார்க்கும் பொழுது யாரை கழட்டி விடுறதுன்னு தெரியாது. ஹர்தீப் சிங்கா, ஆகாஷ் தீபா, இல்ல சிராஜா, இல்ல பிரசித் கிருஷ்ணாவா, பும்ரா ஓய்வு தான், அது கன்ஃபார்ம். இப்படி பவுலர்களுக்கே குழப்ப நிலையில இருக்கும் பொழுது தமிழகத்திலிருந்து கீப்பராக ஜெகதீசனை தேர்வு செஞ்சிருக்காங்க. அங்கவே துருவ் ஜுரல் இருக்கிறாரு. என்னதான் இங்க பயிற்சியில ஜெகதீசன் ஈடுபட்டாலும் 4 போட்டிகளாக காத்திருக்கக்கூடிய துருவ் ஜுரலுக்கு தான் இந்த போட்டியில வாய்ப்பு இருக்கும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறாங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் அவர்களுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார். விலகி இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, முழு நம்பிக்கையோட 5வது டெஸ்ட்டை நாம வின் பண்ணியே ஆகணும், இதுதான் நம்மளுக்கு கடைசி சான்ஸ். ஏன்னா இதுல நாம போராடி இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு போட்டியிலுமே நான் ஜெயிக்கிற நிலைமையில தான் இருந்திருக்கிறோம். ஒரு போட்டியை தவிர்த்து மற்ற போட்டிகள் எல்லாம் நாம வெல்லக்கூடிய ஒரு போட்டி தான். ஆனா நம்ம அதிலிருந்து இழந்திருக்கிறோம். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. இந்த போட்டியை டிரா பண்றதுக்கான கடைசி சான்ஸ், முழு மூச்சோட நம்முடைய முழு திறமைகளை இந்த இடத்துல வெளிப்படுத்தி இந்த போட்டியை நாம் வெல்ல வேண்டும் என்று ரிஷப் பண்ட் அவர்கள் காயத்தில் இருந்தாலும் கூட இந்த துடிப்போடு மட்டும்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில இந்தியா 5வது டெஸ்ட்ல இந்த ஓவல் மைதானத்துல லண்டன்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.